ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, ஹலோ மக்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னைக்கு. எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு போகிறது தாங்க டாக்கூர் கோயிலுக்கு. இது வந்து டாக்கூர் டைரிஸில் வரும். இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் வந்துட்டே இருக்கும். இப்போ என்னடா எதுக்கடா நடந்து போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எங்கே போகிறீங்க, எந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போகிறது தாங்க டாக்கூர் கோயில். இப்போ டாக்கூர் கோயில் அப்படின்னா யாருது கோயில் கேட்டிங்கன்னா, அது வந்து பொதுவாக சொல்ல போனீங்கன்னா கிருஷ்ண பகவானோட கோயில். அது கிருஷ்ண பக்தர்கள்லாம் பொதுவாக விரும்பி போகிற கோயில் அது. இப்போ எதுக்கு நடந்து போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிருஷ்ணர் பக்தர்கள்லாம் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற பாத யாத்திரையாக நடந்து போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அதனால கிருஷ்ணரோட அருள் கிடைக்கணும் அவங்களாம் நம்புகிறாங்க. சரி, இந்த டாக்கூர் கோயில் எங்கே இருக்குது, அதோட இதிகாசம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ டாக்கூர் கோயில், இந்த டாக்கூர் அப்படின்னு எதுக்கு பேர் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 1772 இந்த ஊரோட பேர் வந்து டாக்பூர் அப்படின்னு இருந்ததாங்க. அந்த டாக்பூர்லேருந்து அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து துவாரகாதீஸ், அதாவது கிருஷ்ணர் சிலையை வந்து ஒரு முனிவர் எடுத்துகிட்டு போனார். அங்கே இருக்கிற ஒரு பெரிய, அதாவது அந்த ஊரோட பெரியவர் வந்து அந்த கிருஷ்ணர் பகவான சிலையை வச்சு கோயில் ஆரம்பிச்சாங்களாங்க. 1772 கோயில் கட்டினாங்க. அவங்களோட பேர் வந்து கோபால் ராவ். அந்த கோபால் ராவ் அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் அங்கே முனிவர்கள்லாம் தன்னோட ஆசிரமத்தை அமைச்சு மகாதேவ கும்பிட்டாங்க. அதனால அந்த ஊரோட பேர் வந்து டாக்பூர் மகாதேவ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பேர் வந்துச்சு. அது போக போறியமா டாக்பூர் அப்படின்னு பேர் மாற்றம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றம் ஆனதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரோட பக்தர்கள்லாம், அதாவது சிஷியர்கள்லாம் நடந்து போய் அவங்க வீட்டிலேருந்து நடந்து போய் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி அந்த கோயிலில் கிருஷ்ணரோட அருள் பெற்று நாங்களும் இதே மாதிரி தானே ரெகுலராக போயிருக்கிறோம். ஆனால் இப்போ தான் இந்த வாட்டி தான் நான் வீடியோ போடுறாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் பார்த்துன்னு இருங்க. அது இந்த போகிற வழியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நான் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ பார்த்துன்னு இருங்க. எங்கள் கூட இன்றைக்கி வந்து 4 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. பார்த்துக்கணும்.